உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு ஆட்சியாளராக இருந்தாங்க. எவ்வளவு பெரிய ஆட்சியாளர்? 22.5 லட்சம் சதுர மைல்களின் ஆட்சியாளர். ஆனால் ரோட்டில் போகும்போது எங்கேயாவது முஸ்லீம் அல்லாதவங்களை பார்த்தாங்கன்னா பக்கத்தில் போய் நின்றுவாங்க, சிரித்து சொல்லுவாங்க, இஸ்லாத்துக்கு வாங்க நல்லா இருவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் சரி தான். உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஒரு கிழவியை பார்த்தாங்க ரோட்டில். அந்த கிழவிக்கிட்ட போய், அந்த வயசான அம்மா கிட்ட போய் இஸ்லாத்தை சொன்னாங்க. இப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, அண்ணா அஜூசுன் கபீரத்துன், நான் ரொம்ப மூதாட்டி, வயசாக போச்சுப்பா, வல் மௌத்து இலைய கரீபன், இதோ சீக்கிரமாக நான் மௌத்தா போயிடுவேன், இப்போ நான் என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிச்சு. ஜனாதிபதி ரோட்ல போய் கொண்டிருக்கிற ஒரு பெண்ணிடத்தில் தாவா செய்கிறார். ஆனால் ஜனாதிபதி இடத்திலே அதை மறுத்து அந்த வயதான மூதாட்டி பேசிய போது, அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போன போது உமர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு நாவிலே முணுமுணுத்தார்கள், லா இக்ராஹ ஃபித்தீன், மார்க்கத்தில் யாரும் நுழைய கட்டாயப்படுத்தப்பட மாட்டார்கள். தீன் எந்த கட்டத்திலும் யாரையும் கட்டாயப்படுத்தி மார்க்கத்துக்குள்ளே கொண்டு வர நினைச்சதில்லை. அல்லாஹ் அப்படி சொல்லவும் இல்லை. யாராவது முஸ்லிம்கள் இஸ்லாத்தை வாளால் பரப்பினார்கள் என்று சொல்லுவார்கள் என்றால் நீங்க கேளுங்க, உலகத்திலேயே அதிகமான முஸ்லிம்கள் வாழ்ற நாடு இந்தோனேஷியா நாடு. இந்தோனேஷியாவுக்கு எந்த இஸ்லாமிய படையெடுப்பும் நடந்தது கிடையாது. உலகத்தில் அதிகமான முஸ்லிம்கள் எங்கே வாழ்றாங்க? அங்கே வாழ்றாங்க, மலேசியாவில், சிங்கப்பூரில், இந்த பகுதிகள். இந்த பகுதிகளுக்கு எந்த இஸ்லாமிய படையெடுப்பும் நடந்தது கிடையாது. அங்கே எப்படி இஸ்லாம் வந்தது? அங்கே பிரச்சாரகர்களால், தாயிகளால், இறைநேசர்களால் இஸ்லாம் வந்ததே தவிர வாளால் வரல. எந்த ஊருக்கும் வந்ததில்லை. ஒரு அறிஞன் சொன்னான், ஒரு ஆங்கிலேய அறிஞன் சொன்னான், முஸ்லிம்களுக்கு சார்பாக சொன்னான், இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்டது என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் உங்களுக்கு நான் ஆயுதம் தருகிறேன், உங்கள் மதத்தை பரப்பி காட்டுங்கள் என்று சொன்னான். உங்களுக்கு நான் ஆயுதம் தர்றேன், பரப்பி காட்டுங்கன்னு சொன்னான். இஸ்லாம் எங்கிருந்து வரணும்? இஸ்லாம் எங்கிருந்துங்க? வாயிலிருந்து. இஸ்லாம் இதயத்தில் இருந்து. இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற முதல்ல இதயத்தில், தஸ்தீக்கும் பில் கல்பி வ இக்ராரும் பில் லிசான், அதுதான் ஈமானுக்கான விளக்கமே. உள்ளத்தால் நம்பி நாவால் வெளிப்படுத்துதல்.